வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் மார்க்கெட் இதிலேருந்து மார்க்கெட் அப்சைடு போகணும். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம கொடுக்குற செட்டப் எதுவுமே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த அந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது காரணம் யூஎஸ் நியூஸ்னால மார்க்கெட் வந்து நீங்கள் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்காக பெருசாக ஃபால் ஆகலை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் செட்டப்லேயே முடிஞ்சிச்சு. இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த லெவலில் தான் மார்க்கெட்டை அதோட பிரேக் பண்ணல. இருந்தாலும் நிஃப்டி போகாதனால இதனால் பெருசாக மூவ் ஆக முடியல. ஆனால் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கிளியராக இருந்துச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து அது இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறினால அந்த இடம் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டி. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் நம்ம செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணனால தான் அந்த மார்க்கெட்டில் அந்த கொலாப்ஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த செட்டப் எதுவுமே அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் மாறி போனது காரணம் என்னென்னா இந்த பிரேக் தான். இந்த நியூஸ்னால இந்த கேப் டவுன்னால இந்த ப்ராப்ளம். இல்லைனா ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நீங்கள் அப்சைடில் பெருசாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கான செட்டப்பை தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. ஆனால் பார்த்தோம்னா இந்த ஓப்பனே நீங்கள் ப்ராப்ளங்கிறனால பெருசாக மார்க்கெட்டில் மூவ் ஆகலை. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் ஸ்டைலாக முடிச்சிட்டாங்க. இது பார்த்தோம்னா ஒரு நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த டே கேண்டில் ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேனோட ஹையில் தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த லைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அப்சைடு போயிருக்க மாதிரி இருக்குது. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,422. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,547. அதுக்கடுத்து 23,632 நேற்றோட ஹை. அது சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,306 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,222 செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,139. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் போகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம டேவோட ஹை வரைக்கும் நேற்றோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வீக்கு. அது வந்து மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறது வாய்ப்பும் இருக்கும், அப் சைடு போகிறது வாய்ப்பு செட்டப்பும் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து என்னோடய ஹையை பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட்லேருந்து புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நேற்றோட லோ பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சிட்டாங்க. ஸ்பின்னிங் டாப்பாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த செட்டப்படி பார்த்தோம்னா ஹையை பிரேக் பண்ணால் நேற்றோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப்படி இருக்குது. இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஹையை தாண்டது ஹையாக லோவாங்கிறதா இருக்குது. டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் சைடு, லோவை பிரேக் பண்ணால் டவுன் சைடுங்கிற மாதிரி செட்டப்பில் தான் டே கேண்டில் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,373. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,527. அடுத்தது 49,669. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 49,123 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,996 செகண்ட் சப்போர்ட். தேர்டு பார்த்திங்கன்னா நீங்களோட லோ தான் 48,906. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட எல்லாமே சேம் நிஃப்டியாக தான் இருக்குது. இதை தொட்டுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த தாண்டதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது நேற்றோட ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 நெருக்கி இருக்கும். அந்த 50,000 கரெக்டாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம இது வரைக்கும் போட்டோம்னா இது வரைக்கும் போட்டுப்போம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு ஹையை பிரேக் பண்ணி முடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ரேஞ்ச் அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கு தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இதுக்குள்ளே அந்த மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனாலும் மார்க்கெட் திரும்பத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் உண்டு டே லோ வரைக்குமே சப்போர்ட் உண்டு, அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு செட்டப்பு தான். ஆனால் இந்த இடம் வர்றப்போ அப்போது சுச்சுவேஷனால் தான் இது ஒரு முடிவு எடுக்கும். அதனால் வந்து இந்த இடத்த வந்து நம்ம நோ ட்ரேடிங் ஜோனாக வச்சுருக்கோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இதுலேயும் அதிகம். அப்படி தான் செட்டப்பில் தான் நிஃப்டியும் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் இருக்குது.
சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நேற்றோட லோவுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. ரெண்டாவது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் செட்டப்பில் தான் முடிச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் நேற்றோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இதுவும் அதே செட்டப்பில் தான் முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 77,260 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 77,605 செகண்டு. தேர்டு பார்த்திங்கன்னா 77,899 அது நேற்றோட ஹை. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 77,058 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கடுத்து 76,918. அதுக்கடுத்தது டேவோட லோ 76,756. சரி ஓகே, என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது நேற்று இது 3 ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. இதை தொட்டுச்சுன்னா இந்த இடம் தாண்டி இந்த ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இல்லை ஒரு கேப் அப் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பு உண்டு. அது 3லேயுமே நம்ம சொல்லலை, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் சப்போர்ட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு. ஏன்னா இந்த பிரேக் பண்ணால் கொஞ்சம் வீக் மார்க்கெட். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இது இன்னொரு ட்ரேடிங் ஜோன் என்ன வேணால் நடக்கலாம். இப்படியும் போகலாம், டைரெக்ஷன் மாறியும் போகலாம். அதுக்கான செட்டப்பில் தான் இது முடிஞ்சிருக்கு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான செட்டப் தான் இருக்குது. இப்போ இந்த நியூஸ் பேஸில் நடந்தனால தான் இந்த மார்க்கெட் இந்த ஃபால் நடந்துச்சு ஒழிஞ்சு மித்தபடி பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கான இந்த ஹையை தாண்டும் பட்சத்தில் வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இன்றைக்கோட க்ளோசிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நேற்று வந்து பட்ஜெட்னால ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாரி கடைசியாக முடித்தாங்க. அதுக்கப்புறம் பையிங்கில் முடிச்சிருந்தாலும் ஓப்பனை பார்த்தோம்னா டேவோட லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் கீழே போகலை. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் அப்சைடில் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த வரலாம் சைடு வச்சுலேருந்து முடிச்சிருக்காங்க. அதில் இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோ கொஞ்சம் வரது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நாளைக்கு கொஞ்சம் கண்டிஷனை பொறுத்து நாளைக்கு வீடியோ வரதை பொறுத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.